லாவண்யாஸ் வைப்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான டிராவல் vlogல இருக்கோம். இந்த முறை நம்ம போறது வாகமான். வாகமான்ல நமக்கு முதல்ல நினைவு வருவது பியூட்டிஃபுல் மவுண்டன்ஸ், கிரீனரி, டீ பிளான்டேஷன்ஸ், வியூ பாயிண்ட்ஸ், இப்படி நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப்பில் நாங்க அட்வென்ச்சர் பார்க்குக்கும் போயிருக்கோம். அங்கே ஸ்கை சைக்கிளிங், சிப் லைன் மாதிரி சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விளாக் முழுக்க நம்மளோட ஜேர்னி, பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ், அட்வென்ச்சர் மூமெண்ட்ஸ், மவுண்டன் வியூஸ், அப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸே இருக்க போகுது. அதனால இந்த விளாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கம் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் வாகமான் டுகெதர். வாகமானுக்கு நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சதும் போக போக சரௌண்டிங்ஸ்ல நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. சிட்டியோட டிராபிக், நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து சுற்று முழுக்க கிரீனரி, மவுண்டன்ஸ், ஃப்ரெஷ் ஏர்னு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். ரோட்ல போகும்போதே சில இடங்கள்ல நின்று வியூஸை என்ஜாய் பண்ணணும். டிராவல் பண்ணும்போது டெஸ்டினேஷனை மட்டும் என்ஜாய் பண்ணாம அந்த ஜேர்னியையும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா? அதுதான் இந்த ட்ரிப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வாகமான் வந்ததும் முதல்ல நம்ம அட்டென்ஷனை எடுத்தது இந்த பியூட்டிஃபுல் கிரீனரி. எங்க பார்த்தாலும் பச்சை பசேலின்னு டீ பிளான்டேஷன், அதுக்கு நடுவுல டால் ட்ரீஸ், பின்னாடி மவுண்டன்ஸ். நேச்சர் லவர்ஸுக்கு வாகமான் வந்து பெர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்க கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றாலே போதும், மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங் கிடைக்கும். போட்டோஸ் எடுக்கவும் வீடியோஸ் எடுக்கவும் ஒவ்வொரு இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது வாகமானோட பியூட்டிஃபுல் மவுண்டன் வியூஸ். மலைகளுக்கு நடுவுல கிளவுட்ஸ், சுத்தி கிரீனரி, கூல் பிரீஸ். அந்த அட்மாஸ்பியரை நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. சில வியூஸ் கேமராவில எவ்வளவு அழகா கேப்சர் பண்ணாலும் நேர்ல பாக்குற அந்த ஃபீல் வேற லெவல். இந்த மாதிரி பிளேஸுக்கு வரும்போது கொஞ்ச நேரம் போனை வச்சுட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. அடுத்து நம்ம போனது ஜீப் ரைடு. வாகமான்ல மவுண்டன் ரோட்ல ஜீப்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. சில ரோட்ஸ் கொஞ்சம் ரஃப் ஆகவும் சில இடங்களில் ஸ்டீப் ஆகவும் இருந்தது. ஆனால் அந்த ஜேர்னியில் கிடைக்கிற மவுண்டன் வியூஸ் அதுதான் ஹைலைட். ஜீப்ல போகும்போது சுற்றி இருக்கிற நேச்சரை ரசிச்சுக்கிட்டே போனது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்ப நம்ம விளாக்ல கொஞ்சம் அட்வென்ச்சருக்கு போகலாம். வாகமான் ட்ரிப்ல நாங்க விசிட் பண்ணன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் அட்வென்ச்சர் பார்க். இங்க வந்தது சினாரியோ மட்டும் இல்லாம நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு பார்த்ததும் உடனே ட்ரை பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், கொஞ்சம் பயம், ஆனா அதை விட அதிகமா இருந்தது ஃபன்னு. ஸோ இப்ப நம்ம அட்வென்ச்சர் பார்க்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் என்று பார்க்கலாம். முதல்ல நாங்க ட்ரை பண்ணியது ஸ்கை சைக்கிளிங். கிரவுண்ட்ல சைக்கிள் ஓட்டுகிறது ஈஸி, ஆனா இவ்வளவு ஹைட்ல மேல ஒரு சைக்கிள போகணும்னா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணின பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. கீழே பார்த்தால் முழுக்க கிரீனரி, சுத்தி மவுண்டன்ஸ், மேல நம்ம சைக்கிள். அந்த மூமெண்ட வார்த்தைகளால சொல்ல முடியாது. பயமும் எக்ஸைட்மெண்ட்டும் சேர்ந்து கிடைத்த ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்தது சிப்லைன். சிப்லைன் பண்ண போகிறோம் என்று தெரிந்ததும் ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட், இன்னொரு பக்கம் நம்மளால முடியுமா என்று ஒரு சின்ன பயம். பட் ஒன்ஸ் வி ஸ்டார்டட், அந்த ஃபீலிங் வேற லெவல். காற்றும் டிராவல் பண்ணிக்கிட்டே கீழே இருக்கிற கிரீனரி, மவுண்டன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அமேசிங். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமா போயிடுச்சு, ஆனா அந்த மெமரி எப்பவுமே நினைவுல இருக்கும். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காதவர்களுக்கு இது டெஃபினெட்லி ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்ச அப்புறம் கொஞ்ச நேரம் சுற்றி இருக்கிற பிளேசஸை என்ஜாய் பண்ணணும். போட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம், அப்படியே அந்த பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணணும். டிராவல் பண்ணும்போது நாம எடுக்கிற போட்டோஸ் மட்டும் மெமரிஸ் கிடையாது, அந்த இடத்துல நாம ஃபீல் பண்ணிக்கிற ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட், பீஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ், அதுதான் உண்மையான மெமரிஸ்.
அடுத்து நம்ம போன இடங்கள்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூ பாயிண்டும் இருக்கு. இங்கிருந்து பார்க்கிற மவுண்டன் வியூ ரொம்ப ஸ்பெக்டாகுலரா இருந்துச்சு. மலைகள், கிரீனரி, ஸ்கை எல்லாமே சேர்ந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், டிராவல் பண்ணி வந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த வாகமான் ட்ரிப்ல நாங்க நிறைய பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இருக்கோம். ரோட் ஜர்னி, டீ பிளான்டேஷன்ஸ், மவுண்டன் வியூஸ், ஜீப் ரைட், அட்வென்ச்சர் பார்க், ஸ்கை சைக்கிளிங், சிப்லைன் அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ட்ரிப்ல இன்னும் ஸ்பெஷலா மாறுச்சு. ஒரு ட்ரிப்ல எத்தனை பிளேஸ் பார்த்தோம் என்பதை காட்டிலும் அந்த ட்ரிப்ல எவ்வளவு நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ணினோம் என்பதுதான் முக்கியம். சோ காய்ஸ், இதுதான் நம்ம வாகமான் டைரிஸ். இந்த ட்ரிப் முழுக்க நேச்சரை என்ஜாய் பண்ணினோம், பியூட்டிஃபுல் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம், அதோட அட்வென்ச்சர் பார்க்ல ஸ்கை சைக்கிளிங், சிப்லைன் மாதிரி எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டிஸும் ட்ரைவ் பண்ணினோம். காரஸ்லி இந்த வாகமான் ட்ரிப் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் மெமரி. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். லாவண்யாஸ் வைப்ஸ் சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இந்த vlog ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பாய்.